கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் யோசேப்புக்கும் மரியா என்ற கன்னிகைக்கும் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. கபிரேயேல் என்ற வானதூதர் வாழ்த்து கூற மரியாள் கடவுளின் வல்லமையால் கருவுற்றிருந்தார். மரியாள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த தருணத்தில் செவிசாயுங்கள், செவிசாயுங்கள். நமது பேரரசர் அகஸ்து சீசர் அவர்கள் நமது பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்துள்ளார். ஆகவே மக்கள் அனைவரும் பேரரசின் மக்கள் தொகையை கணக்கெடுப்பதற்காக தத்தம் ஊருக்கு சென்று பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். யோசேப்பு தாவீதின் வழிமரபினர். ஆதலால் அவரும் மரியாளும் கலிலேயாவில் நாசரேத்து ஊரிலிருந்து புறப்பட்டு யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற ஊருக்கு செல்கின்றனர். மரியா, பேறுகாலம் நெருங்கிவிட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக நாம் நெடுந்தூரம் பயணம் செய்ய வேண்டும். உன்னால் பயணம் செய்ய இயலுமா? ஆம் யோசேப்பு, என்னால் பயணம் செய்ய இயலும் என்றுதான் நினைக்கிறேன். இந்த பயணத்தில் இறைவன் நம்முடன் இருப்பார் என்று எனக்கு தெரியும். மரியாவும் யோசேப்பும் பெத்லகேமை நோக்கி தனது பயணத்தை தொடங்குகின்றனர். நீண்ட பயணத்திற்கு பின் கருமுகில் சூழ்ந்த இரவில் மரியாளுக்கு இயேசு பிறப்பதற்கான வேளையும் நேரமும் பிறந்தது. யோசேப்பே, குழந்தை பிறப்பதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. தங்குவதற்கு ஏதாவது இடத்தை பாருங்கள். சிறிது பொறுத்துக்கொள் மரியா, நாம் தங்குவதற்கு ஏதாவது இடம் கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன். அதோ அங்கு ஒரு விடுதி தெரிகிறது. வா, அங்கு சென்று கேட்போம். ஐயா, 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 ஐயா. ஆம், நான் வருகிறேன். பொறுங்கள். ஐயா, நாங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து வந்துள்ளோம். நாங்கள் தங்குவதற்கு இங்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? மன்னியுங்கள், எமது விடுதியில் தங்குவதற்கு இடம் ஏதும் இல்லை. நீங்கள் வேற விடுதியை பாருங்கள். அம்மா, நாங்கள் தங்குவதற்கு இங்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? இடம் ஏதுமில்லை, வேற இடத்தை பாருங்கள். ஐயா, நாங்கள் தங்குவதற்கு இங்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? மன்னியுங்கள், எமது விடுதியில் தங்குவதற்கு அறை ஏதுமில்லை. ஐயோ, நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாயே, இவ்நேரத்தில் ஊரில் எந்த விடுதியும் கிடைக்காதே. உங்களுக்கு விருப்பம் என்றால் என் விடுதியின் பின்னால் ஒரு மாட்டுத்தொழுவம் உள்ளது. வேண்டுமானால் அங்கே தங்கிக் கொள்ளுங்கள். நன்றி ஐயா. என் மனைவி ஓய்வெடுக்க இந்த தொழுவம் நன்றாக இருக்கும். நாங்கள் செல்கிறோம். யோசேப்பே, என்னால் நிற்க முடியவில்லை. எனக்கு வலி மிகவும் அதிகமாக இருக்கிறது. குழந்தை பிறக்கும் நேரம் என்று நினைக்கிறேன். பொறுத்துக்கொள் மரியா. இதோ நான் தயார் செய்த இந்த படுக்கையில் படுத்துக்கொள்.
இரவில் இடையர்கள் தங்கள் ஆடுகளை மேய்த்துவிட்டு காவல் காத்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு வழக்கத்தை விட அதிகமாக குளிர் அடிக்கிறது போல் இருக்கு இல்லையா? ஆமா, பனி பெய்யும் மாதம் இல்லையா? குளிர் எடுக்காவிட்டால் தான் ஆச்சரியம். இந்த ஆடுகளை மேய்க்கும் பணி எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. வெயில் காலத்தில் எதுவும் தெரியாது, ஆனால் பனி கொட்டும் மாதங்களில் ஆடுகளை காவல் காப்பது மிகவும் கடினமான செயல்தான். இடையர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவர்கள் முன் தோன்றுகிறார். அனைவரும் பயத்தால் அலறுகின்றனர். பயப்படாதீர்கள், உங்களுக்கெல்லாம் ஓர் நற்செய்தி சொல்லவே வந்திருக்கிறேன். நான் கடவுளின் தூதன். நற்செய்தியா? ஆடுகளை காக்கும் இடர்களுக்கு நற்செய்தியா? என்ன செய்தி? சொல்லுங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, இது உலகுக்கே நற்செய்தி. ஆண்டவராகிய மெசியா உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். என்னது, பிறந்திருக்கிறாரா? பிறந்திருக்கிறார் என்கின்றேரே, என்ன அடையாளம்? குழந்தையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே அடையாளம். வாருங்கள், நாமும் பெத்லகேம் சென்று பாலனை சந்திப்போம். வானத்தில் அந்த பிரகாசமான ஒளி என்ன? இது ஒரு நட்சத்திரம் இல்லையா? ஆம், இது ஒரு நட்சத்திரம். யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார் என்பதற்கு இது ஓர் அடையாளம். வாருங்கள், நாமும் சென்று யூதர்களின் அரசரை வணங்க செல்வோம். இயேசு பிறந்திருப்பதை அறிந்த ஞானிகளுக்கு வானின் கிழக்கிலிருந்து விண்மீன் வழிகாட்ட பிறந்த இயேசுவை வணங்க பொன், தூபம், வெள்ளை போலம் போன்றவற்றை பரிசளிக்க எடுத்துக்கொண்டு வருகின்றனர். இடையில் வழிகாட்டிய விண்மீன் மறைய ஞானிகள் ஏரோது அரசரை சந்தித்து திரும்புகையில் மீண்டும் விண்மீன் அவர்களுக்கு வழிகாட்டியது. அதோ கிழக்கில் நாம் கண்ட விண்மீன் அந்த மாட்டுத் தொழுவத்திற்கு அண்மையில் நின்றுவிட்டது. நாம் உள்ளே போவோம். நாம் கொண்டு வந்துள்ள பொன், தூபம், வெள்ளை போலம் ஆகியவற்றை காணிக்கையாக கொடுத்து நெடுஞ்சான் கிடையை விழுந்து வணங்கி வருவோம். வாருங்கள்.